வணக்கம் மக்களே. தினமும் ரூ. 300க்கு மேலே சம்பாதிக்க ஒரு அரிய வாய்ப்பு. சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஒரு போஸ்ட் போட்டால் மட்டும் போதும் மக்களே. நீங்கள் ஒரு ரூ. 300க்கு மேலே டெய்லி சம்பாதிக்கலாம். ஒர்க்கை பற்றி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. சந்தேகம் இன்னும் கிளாரிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு லைவ் சாட்டும் இருக்கும் மக்களே. ஒர்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ரூ. 300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ரூ. 300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு அழகான நகரம். அந்த நகரம் எப்போவுமே ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கும். தினமும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் மக்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற அந்த தெருவில் ஒரு வயதான மனிதர் ஒருத்தர் மற்றவங்ககிட்ட யாசகம் கேட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அந்த மனிதருக்கு கண்கள் தெரியாது. அவர் பிறவிலேருந்தே கூடுறது தான். அதனால் என்ன பண்ணுவார்னா, ஒரு பெரிய போர்டு ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த போர்டில் எனக்கு கண்கள் தெரியாது, தயவு செய்து எனக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருந்தாரு. அதை ஒரு பக்கம் வச்சுட்டு அவருமே உட்காந்துக்கிட்டாரு. அவருக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பிளேட் ஒன்று வச்சுருந்தாரு. அந்த வழியாக போகிற மக்களில் யாராவது ஒரு சில பேர் இறக்கப்பட்டு அவருடைய தட்டில் கொஞ்சம் சில்லறைகளை போட்டுட்டு போவாங்க. இது தினமும் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த தெருவில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்து போய்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் யாருமே அவர் வச்சிருக்கிற போர்டையோ இல்லை அவரையோ சரியாக கவனிச்சது கூட கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க போய்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் ஒரு இளம் வயது பெண்மணி ஒருத்தங்க அந்த வயதான மனிதரை பார்க்குறாங்க. பார்த்தவங்க அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் சில்லறை எடுத்து அந்த தட்டில் போட்டுட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் அவர் எழுதி வச்சிருக்கிற அந்த பலகையை பார்க்குறாங்க. அந்த பலகையில் இந்த மாதிரி எனக்கு கண்கள் தெரியாது, தயவு செஞ்சு உதவுங்க அப்படி மட்டும் எழுதி போட்டிருக்கு. உடனே இந்த வயதான மனிதர்கிட்ட அந்த இளம் வயது பெண்மணி கேட்குறாங்க, ஐயா நீங்கள் தப்பாக நினச்சிக்கலைன்னா உங்களுடைய பலகையில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவருமே சரிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. உடனே அந்த அம்மாவுமே அந்த பலகையை அழிச்சிட்டு அந்த வாசகங்களை வேற மாதிரி கொஞ்சம் மாற்றி எழுதி அதே இடத்துல வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ என்னென்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அந்த வழியை போய்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் யாருமே அவருக்கு காசு கொடுக்கவும் இல்லை, அவரை கவனிக்கவும் இல்லை. ஆனால் இப்போது போகிற நிறைய பேர் அவருக்கு காசு போட்டு போய்கிட்டே இருக்காங்க. அது அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னது இது, நமக்கு இவ்வளோ காசு போடுறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ காசு சம்பாதிப்பாரோ அந்த அளவுக்கான காசு அவருடைய தட்டில் விழுந்துடுச்சு. அதுலேயும் ஒரு சில பேரெல்லாம் அவர்கிட்ட பேசிகிட்டே போகிறாங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே போகிறாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ எப்பவும் போல் அந்த இளம் வயது பெண்மணி அந்த வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க காலடி தடத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு, அவங்க தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த மனிதர் அந்த அம்மாவுக்கிட்ட, அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா, அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாரு. உடனே அவங்களுமே என்னங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் காலையில் இங்கேருந்து போகும்போது இந்த பலகையில் ஏதோ கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணுறேன்னு சொன்னீங்க, நானும் ஒத்துக்கிட்டேன். நீங்கள் ஏதோ மாற்றி எழுதிட்டு போனீங்க. இப்போ என்னன்னு தெரியல, நீங்கள் என்ன எழுதுனீங்கன்னு தெரியல. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே நிறைய பேர் எங்கிட்ட பேசிட்டாங்க, நிறைய காசுகளையுமே எனக்கு கொடுத்துட்டாங்க. என்ன காரணம்? நானும் இவ்வளோ நாளாக அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்னை பார்ப்பாங்க, ஒரு சில பேர் கவனிப்பாங்க. ஆனால் யாருமே எங்கிட்ட சரியாக பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் பேசிட்டுலாம் போகிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, நீங்கள் எழுதி போட்டிருந்த அதே விஷயத்த தான் நான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். நான் என்ன எழுதியிருந்தேன்னா, இன்றைய நாள் ரொம்ப அழகான ஒரு நாளாக இருக்குது, ஆனால் அந்த நாளை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் மக்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த மனிதருக்கு புரியுது, இவ்வளோ நாளாக அவர் தேர்ந்தெடுத்திருந்த அந்த வார்த்தைகள் சரியில்லாமல் இருந்திருக்கு. ஆனால் அந்த இளம் வயது பெண்மணி அந்த வார்த்தைகளை சரியானபடி தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல வாக்கியத்தை உருவாக்கியிருந்தாங்க. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம் என்னென்ன வார்த்தைகளை எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலையே மாற்றமாகும். இப்போது நான் திடீர்னு உங்ககிட்ட ஒரு கரடி அப்படின்னு சொன்னேன்னா உடனே உங்கள் மனசுக்குள்ளார ஒரு பெரிய கருப்பு உருவம் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்திருக்கும்.
அதுபோல தான் நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே சக்தி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கோவமாக ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும்போது ரொம்ப தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் நிறைய நிறைய பின்விளைவுகளை ஏற்படுத்திடும். ஒரு சில டைமில் அது பெரிய பெரிய சேதத்தை கூட உண்டு பண்ணிடும். அதனால் எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, அந்த இடங்களுக்கு தகுந்தாப்புல நல்ல விதமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க.